ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, 5th லெசனில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 5.4 பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு மைக்ரோவேவ் ஓவனில் இருக்கக்கூடிய மேக்னட்ரான் எமிட் பண்ணக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் லென்த்தோட ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா 2450 மெகா ஹெர்ட்ஸாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா, எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இருந்தால் ஒரு எலக்ட்ரான் சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் ஆகும் இதே ஃப்ரீக்வன்சியில் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இப்போ ஒமேகா வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. பையோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 3.14. ஃப்ரீக்வன்சி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. மெகா ஹெர்ட்ஸ்னால 10⁶ வரும். ஸோ இந்த 3 டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 15,386 இன்ட்டு 10⁻10 செகண்ட்ஸ் அப்படின்றது கிடைக்கும். செகண்ட் இன்வெர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஒமேகா டேர்மை நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் பாருங்களேன், ME ஒமேகா டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் Q அப்படின்றது இருக்குது. Qவோட வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், 1.60 இன்ட்டு 10⁻−19 கூலும். ஓகேயா? ஸோ இதை மாட் பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் போயிடும். தென் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானோட மேஸ் வேல்யூ 9.11 இன்ட்டு 10⁻−31 கிலோகிராம். ஓகேயா? ஸோ இந்த எல்லா வேல்யூவும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர போகிறோம். இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம மல்டிப்ளை பண்ணி மாஸால் நம்ம டிவைட் பண்ணால் 8.7683 இன்ட்டு 10⁻−2 டெஸ்லா அப்படின்றது கிடைக்கும். இல்லை அதர்வைஸ் இதை எப்படி எழுதலான்னா, B is equal to 0.08768 டெஸ்லான்னு எழுதலாம். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி போதுமானதாக இருக்குது. ஸோ இதே மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0.08768 டெஸ்லா நான் அப்ளை பண்ணும்போது வாட்டரில் இருக்கக்கூடிய டைபோல் என்ன ஆகும்னா உங்களுக்கு டேர்ன் ஆகும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டால் டேர்ன் ஆகும்போது உங்களுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஃபுட்டு குக் ஆகிரும். ஸோ அந்த இடத்துல இன்ஃபார்ம் பண்ணுறாங்க.